நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 31. பிரபாகரனின் உடம்புக்குள் புகுந்து கொண்ட கோவிந்தன் தெரு வாசற்படி அருகில் நின்றபடியே உட்புறமாக கண்களை ஓட்டினான். குமார் மட்டுமே அங்கு இருந்தான். இப்போது உள்ளே நுழைந்தால் எந்த விதமான சந்தேகமும் தோன்றாது. அவன் மெதுவாக உட்புறம் கால் எடுத்து வைத்தான். ஒரு தடவை முகத்தை தடவி பார்த்து கொண்டான். பிரச்சனை எதுவும் ஏற்படாது என்று தோன்றியதால் முன்னேறத் தொடங்கினான். துளசி மாடத்தை நெருங்கிய போது குமார் அவனை பார்த்தார். நிலவிளக்கின் வெளிச்சம் அவனது முகத்தில் நன்றாகவே விழுந்தது. என்ன பிரபாகரா, அங்கேயே நின்னுட்டே? குமார் கேட்டார். பிரபாகரன் மேலும் சற்று நெருங்கி வந்தான். அவனிடம் ஒருவிதமான பதற்றம் தெரிந்தது. தான் கோவிந்தன் தான் என்பதை ஒருவேளை குமார் கண்டுபிடித்து விடுவானோ என்றுதான் அவன் பயந்தான். இருப்பினும் தயங்காமல் நடந்தான். ஏன் வந்த காலிலேயே நிக்கிற? உட்கார். ஆமா, நீ எங்க போயிருந்த? உன்னை தேடாத இடமே கிடையாது, குமார் விசாரித்தார். அவசியமா நான் ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது, திக்கி திணறி பதிலளித்தான். உனக்கு என்னதான் ஆச்சு? உன் குரல் ஏன் என்னமோ மாதிரி இருக்கு? அதுவா, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நேத்து கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். ஓ, அதுதானா விஷயம்? நீ அந்த குட்டப்பன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கதா நானும் கேள்விப்பட்டேன். சரி, மேற்கொண்டு என்ன செய்ய போறதா உத்தேசம்? அத பார்த்துக்கலாம். நீ சாப்பிட்டியா? கொஞ்சமா சாப்பிட்டேன், அது போதும். சரி, வா, வீட்டுக்கு போகலாம். அம்மா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. பிரபாகரனை பற்றிய எல்லா விவரங்களையும் அறிந்து வைத்திருந்த கோவிந்தன் கூறினான். இந்த நேரத்திலயா? அதுக்கென்ன, வா போகலாம். குமாருக்கு அதில் எந்த விதமான விபரீதமும் தட்டுப்படவில்லை. ஒரு வகையில் பிரபாகரின் அம்மா அவருக்கும் அம்மாவாகவே மாறிவிட்டிருந்தார். எனவே கோவிந்தனுடன் புறப்படுவதென்று குமார் தீர்மானித்தார். ஆனால் கோவிந்தனது திட்டம் வேறு. எப்படியாவது குமாரை வீட்டிலிருந்து வெளியேறச் செய்து ஒரு ஆழமான கிணற்றில் பிடித்து தள்ளிவிட வேண்டும் என்பது. அதுவும் சுற்றுச்சுவர் கூட சரியில்லாத அந்த கிணற்றுக்குள் விழுந்தால் பிறகு உயிருடன் மீள்வது நடக்காத காரியம். வருடக்கணக்கில் உலர்ந்த சருகுகளும் காட்டுக் கொடிகளால் வலை போல் சூழப்பட்டிருந்த அந்த கிணற்றுக்குள் பகல் நேரத்தில் கூட இருட்டாகத்தான் இருக்கும். சூரிய வெளிச்சமே படாமல் இருக்கும் அதன் ஓரங்களில் ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் கூட சில இருந்தன. இப்படிப்பட்ட கிணற்றுக்குள் விழுந்துவிட்டால் பிறகு யாராவது தப்பிக்க முடியுமா என்ன? அது மட்டுமல்ல, அந்த கிணற்றுக்குள் விழுந்தால் ஓர் உடல் கிடக்கும் விஷயமே யாருக்கும் தெரியாமலே போய்விடும். குமார் முன்னால் நடந்து கொண்டிருந்தார். சற்று தொலைவு நடந்த பிறகும் பிரபாகரன் எதுவும் பேசவில்லை. எப்போதும் வளவளவென்று பேசிக் கொண்டிருப்பானே, இப்பொழுது இவனுக்கு என்ன ஆயிற்று? தனக்கு பின்னால் ஒருவன் நடந்து வருகிறான் என்பதே குமாருக்கு தெரியவில்லை. என்ன பிரபாகரா, ரொம்ப நேரமா சத்தத்தையே காணோம்? என்னத்த பேச? அப்போதும் அவனது குரலில் இருந்த மாற்றத்தை குமார் கவனித்தார். பேசுவது அவன் அல்ல என்றே தோன்றியது. உன்னோட நிலைமைய பார்த்தா உன்னோட எதிர்ப்பு தீவிரமெல்லாம் குறைஞ்சுட்ட மாதிரி இருக்கே. உண்மைதான். எப்போ நம்ம கையில இருந்து அந்த மாணிக்கம் காணாம போச்சோ அப்ப இருந்துதான் இப்படி. நல்ல வேளையா நம்ம கிட்ட கிடைச்சது, இல்லைன்னா நம்ம தோத்து போயிருப்போம். போனதெல்லாம் போகட்டும், அது திரும்பவும் நம்ம கையிலிருந்து போயிடாதபடி ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். இனிமேல் நம்ம கிட்ட இருந்து அதை காணாமல் போக விட்டு விடுவேனா என்ன? இந்த முறை இந்த இல்லத்துக்குள்ள அதை வச்சிருக்கிறது எனக்கு என்னமோ பாதுகாப்பானதா தோணலை. இந்த பக்கமே தான் அதை கொண்டு வர போறதில்லையே. அப்படின்னா அது ரொம்பவும் பாதுகாப்பான பத்திரமான இடத்துல இருக்கு. அதுல எதுவும் சந்தேகம் இல்லையே. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முற்படும் போதுதான் சற்று தொலைவில் யாரோ நடந்து வருவது போல் தோன்றியது. நிலா வெளிச்சத்தில் அது ஸ்ரீதேவி என்று தெரிந்தது. அவள் அவருக்கு அருகில் வந்தாள். எங்கே இந்த பக்கம்? பிரபாகரனோட வீட்டுக்குத்தான். நீங்க எங்கே வேணும்னாலும் போங்க, முதல்ல அப்படியே பின்னுக்கு வாங்க சீக்கிரமா. அவள் அவரது தோளை பிடித்து இழுத்து இடதுபுறமாக நிற்க வைத்தாள். அப்போதுதான் குமாருக்கு புரிந்தது, தான் எப்படிப்பட்ட இடத்தில் பாழுங்கிணற்றின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது. நல்ல வேளை, ஓர் எட்டு வைத்தால் கிணற்றுக்குள் தான் விழுந்திருப்போம். சட்டென்று திரும்பி பார்த்தபோது பிரபாகரனையும் காணவில்லை. பிரபாகரா, எங்க போயிட்ட? பக்கத்தில் எங்கும் பிரபாகரன் இருப்பதாக தெரியவில்லை. உங்க கூட பிரபாகரன் இருந்தாரா என்ன? ஆமாம், அவன்தான் என்னை வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்தான். அப்படின்னா நாம நேரா அவர் வீட்டுக்கே போயிடலாம் வாங்க. என்னை பார்த்ததும் இடத்தை காலி பண்ணிட்டாரோ என்னவோ. ஸ்ரீதேவியை பார்த்து அவன் ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் போனான், நழுவினான் என்பது குமாருக்கு புரியவே இல்லை. இருவரும் பிரபாகரனின் வீட்டை அடைந்தனர். வீட்டு வராந்தாவில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வெளிச்சம் எட்ட முடியாத மற்ற பகுதிகளில் இருள் அப்பி கிடந்தது. பிரபாகரனின் அம்மா நல்ல தூக்கத்தில் இருக்கிறார் என்று தோன்றியது. நாம் திரும்பி போய்விடலாம், குமார் கூறினார். கொஞ்சம் பொறுங்க, நாம வருவோம்னு அவர் இதுவரைக்கும் காத்திருக்கலாம். எதுக்கும் ஒரு தடவை குரல் கொடுத்து பார்ப்போம், ஸ்ரீதேவி சொன்னாள். குமார் பிரபாகரனின் அம்மாவை அழைத்தார். முதல் தடவை குரல் கொடுத்த போதே இதோ வர்றேன் என்று பதில் குரல் வந்தது. சற்று நேரத்திற்குள் ஏற்றிய விளக்குடன் அவர் கதவை திறந்து வெளியே வந்தார்.
யாரு, திருமேனியா? கூட இருக்கிறது யார்? பிரபாகரின் அம்மா கேட்டார். ஓ, உங்களுக்கு தெரியாது இல்லையா? இவங்க என் கூட காலேஜில் வேலை செய்கிறாங்க. நம்ம ஊரை பார்க்கணும்னு சொன்னதால கூட்டிட்டு வந்தேன். இந்த ராத்திரி வேளையிலையா? அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்க இவ்வளவு நேரமா பிரபாகரனுக்காக தான் காத்திருந்தோம். எங்க அவனை காணோமே? இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஒன்னாத்தான் கிளம்பி வந்தோம். என்ன பிள்ளையோ, ஏதும் சாப்பிடாமல் நேத்து இங்கிருந்து போனவன் தான். அதுக்கு பிறகு இதுவரைக்கும் என் கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? எங்களுக்காக நீங்க சமையல் செஞ்சு வச்சு காத்துட்டு இருப்பீங்கன்னு தான் அவன் சொன்னான். சமையல் பண்ணி வச்சிருக்கிறது வாஸ்தவம்தான். ஆனா நான் எங்க அவனை பார்த்தேன்? இது என்ன மாயம்? அவன் அதுக்குள்ள எங்கேதான் போயிருப்பான்? குமார் சுற்றுமுற்றும் பார்த்தார். இப்பெல்லாம் அவன் அந்த குட்டப்பன் கூடவே சதா சுத்திட்டு இருக்கான். அவன் ரொம்பவும் மோசமானவன். அது தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். அதனால அவன் வீட்டுக்கு கூட சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிடுறதே இல்லை. குமாரும் ஸ்ரீதேவியும் வராந்தாவில் உட்கார்ந்தார்கள். எப்படியும் பிரபாகரன் வந்து விடுவான் என்றே நினைத்தார் குமார். அப்போ நான் சாப்பாடு பரிமாறட்டுமா? ஆறி போயிருக்கும். வேணும்னா சூடு பண்ணிடுறேன். இந்த நேரத்துக்கு மேல அதெல்லாம் வேண்டாம். நாங்க கிளம்புறோம். அவன் வந்தா நாங்க விசாரிச்சதா சொல்லுங்க. குமார் எழுந்தார். அவனுடைய அம்மா சரி என்று தலையாட்டினார். இருவரும் எழுந்து தெரு வாசற்படி நோக்கி நடந்தனர். எதுக்காக அவன் இப்படியெல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுறான்? ஒன்னும் புரியலையே. குமார் தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல் கேட்டார். நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஸ்ரீதேவி கேட்டாள். சொல்லு. தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நீங்க 2 பேரும் நண்பர்கள். அதுக்கென்ன, உன் மனசுக்கு தோன்றத சொல்லலாம். பிரபாகரனும் சந்து நாயரும் மருமகன் மாமா உறவுக்காரங்க. ஒருவேளை அவரை அவங்க மாமா தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரோ என்னமோ. உனக்கு ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் தோணுது? உறுதியா சொல்ல முடியல. இதெல்லாம் என்னோட யூகம்தான். ஆனா அதுக்கு வலுவான ஆதாரம் இருக்கு. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து சேரலைன்னா நீங்க இந்நேரம் அந்த பாழும் கிணத்துக்குள்ளதான் விழுந்து கிடப்பீங்க. அதனால உங்களை எதுக்காக அவர் அந்த வழியில கூட்டிட்டு வரணும்? சரி, வந்தது வந்தாச்சு. கிணத்தங்கரையிலிருந்து ஏன் உங்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணலை? இதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? எனக்கு என்னமோ அவர் மேல ஒரே சந்தேகமா இருக்கு. நீ இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நானும் யோசிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு தூரம் சரின்னு கண்டுபிடிக்கலாம். குமார் ஒப்புக்கொண்டார். பிரபாகரனின் உருவில் இருந்த கோவிந்தன் நேராக போனது தேங்காய் குடவனுக்குத்தான். அங்கு சந்து நாயரும் ஜெயந்தனும் இருந்தனர். நடந்த விஷயங்களெல்லாம் கோவிந்தன் விளக்கினான். இவ்வளவெல்லாம் செஞ்சும் முன்னால மாணிக்கத்தை எடுத்துட்டு வர முடியலை. அவனையும் கொல்ல முடியலை. இனிமேல் இதெல்லாம் எப்பதான் நடக்குமோ? ஜெயந்தனின் குரலில் கோபம் தெரிந்தது. என்னோட தவறினால் நீங்க சொன்ன எதுவும் தடைப்படலை. கோவிந்தன் பதிலளித்தான். அப்புறம் யாரால? அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கிறா. அவதான் இதுக்கெல்லாம் காரணம். யாரு? ஸ்ரீதேவி தானே? சந்துநாயர் கேட்டார். ஆமாம். அப்படியானால் இனிமேலும் அவளை விட்டு வைக்க கூடாது. என்ன செய்யலாம் ஆசானே? ஜெயந்தனை பார்த்தபடி சந்துநாயர் கேட்டார். கேள்விக்கு வேலையே கிடையாது. அழிச்சிட வேண்டியதுதான். சாத்தியமா? அவளோட ஜடத்தன்மையை அழிச்சிட்டா கூட போதும். அதுக்கு வழி இருக்கா? அதாவது அவ புகுந்துகிட்டு இருக்கிற எலும்பு கூட்டை நாசமாக்கிடணும். அதுக்கான ஒரே வழி அதை எரிச்சுடுறதுதான். காலேஜ்ல இருந்து அவளோட எலும்பு கூட்டை வெளியில கொண்டு வந்தா வேலை ரொம்ப சுலபம். அதுக்கு தகுந்த ஆள் யார்? கோவிந்தன் போதும். அவனால நிச்சயமா அந்த வேலையை செய்ய முடியும் என்று ஜெயந்தன் அவனை பார்த்தார். ஜெயந்தன் என்ன சொல்வது என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள். நன்றி.